வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல என்னதாயா நடக்குது இந்த அதிமுகவுல அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. இதை சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பும், எடப்பாடி ஐயா தரப்பும் நேற்று தினத்துல அந்த பொதுக்குழு கூட்டினாங்கல்ல, அதை பத்தி தான், இந்த மாவட்ட நிர்வாகிகள் பொதுக்குழு, அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய அரசியலை பத்தி ஒரு சின்னதா என்னோட நாலேஜ்க்கு எட்டின அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்கே தெரியுற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உங்களால் உதவ முடிஞ்சா உதவுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு நான் போயிடுவோம். சரி, ஓகே. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி தலைமையிலான அந்த அரசு இரண்டாக பிரிவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வேற யாருமே கிடையாது. முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தலுடைய தோல்விதான் காரணம். வேற ஒன்றும் கிடையாது. ஒன்னும் எதிர்கட்சியா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு நிர்வாகிகள் கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க. எதிர்கட்சியும் இல்லாம ஆளுங்கட்சியும் இல்லாம மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக நிர்வாகிகள், அதாவது பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் முடிவெடுத்துட்டாங்க. இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களும் அந்த மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, நேற்றைய தினத்தில் ஜெயக்குமார் கூட அந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வரலன்னா பாருங்களேன். அவர் ராயபுரம் தொகுதியில் நிற்கக்கூடியவர், அவர் வரல. சரி, ஓகே. எனக்கு கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு புரியல. தோல்வி அப்படிங்கிறது ஒரு டைம் 2 டைம் வரலாம், அது ஒரு சகஜமான விஷயம். ஆனா தொடர்ந்து தோல்வியே சந்திச்சுக்கிட்டு இருந்தா அந்த கட்சியில் இருக்கிற மக்கள் மிகவும் சோர்வு அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அதுக்குண்டான என்ன விஷயம், இதனால நம்ம தோக்குறோம், என்ன காரணத்துக்காக தோக்குறோம், ஒருவேளை பிஜேபி நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டோமே அதனால தோக்குறோமா, அல்லது நம்ம கூட்டணிகள் சரியில்லாத காரணமா, வேறு ஏதாவது ஒரு நம்ம அறிவிச்ச திட்டங்கள் தப்பா, அல்லது மக்களிடையே நம்ம இன்னும் போய் சேரலையா, என்ன காரணம்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு அறியணும். இந்த தோல்வி பெரும் வெற்றின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் கடந்த காலங்கள். அது சி.வி. சண்முகம் போன பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, இது வெற்றியே கிடையாது, இது படுதோல்வி. இது நீ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றின்னு பேசிட்டு இருக்காரு, இது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க பிரிஞ்சு வந்ததுக்கான காரணம் 3 காரணங்கள். 3 காரணங்களை இவங்க முன்வைக்கிறாங்க. முதலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மே 4ஆம் தேதி ரிசல்ட் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அதிமுக. 47 சீட்டு, 53 சீட்டு, அதுல 47 சீட்டு இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய கூட்டணியில திமுகவை இணைச்சு, எப்படியே திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குமா, அதனால இணைச்சு இவங்க அதிமுகவும் இணைஞ்சு ஐயா பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிடலாம். அவங்க ஆல்ரெடி 63 இருக்கு, கூட்டணி எல்லாம் சேர்த்து 73 இருக்கு. அவங்க யாரு, மொத்தமா 73 இருக்கு திமுக கிட்ட. அந்த 73 இங்க இருக்கக்கூடிய 53 2 சேர்ந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியோ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணாங்க. சரி, ஓகே. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கக்கூடிய கட்சிகள் ஒத்து வருமா? இந்த பக்கம் காங்கிரஸ் ஒத்து வருமா? வராது. ஏன்னா அங்க பிஜேபி இருக்கு. இந்த பக்கம் விசிகே இருக்கு. அதனால பாமக ஒத்து வருமா? சரி, அவங்க 2 பேரும் ஒத்து வந்தா கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் முஸ்லீமுக்கு இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த பக்கம் பாமக எதிர்ப்பு தெரிவிக்கும், பிஜேபி எதிர்ப்பு தெரிவிக்கும். ஒரே ஒரு தான். ஐயோ, டிடிவி என்ன ஒன்றும் பெருசாக திருப்பி தெரிவிக்க மாட்டாரு, அண்ணா எடப்பாடிக்கு என்னவோ அதுதான் நம்ம பொறுப்பு, அவ்வளோதான்ப்பா, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா அவர்கிட்ட ஒன்று தான் இருக்குது, அது ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு பண்ணிக்கிறாங்க. இது எப்படியோ ஒன்று கசிஞ்சு வெளியே வந்த உடனே இவங்களுக்குள்ள அதிருப்தி ஏற்படுது. ஏன்னா அப்படி போய் நம்ம திமுக இத்தனை வருஷமா கட்சி ஆரம்பிச்சு, எம்ஜிஆர் இந்த கட்சியை அழிக்கிறதுக்காக தான் வந்தாரு, அம்மையார் ஜெயலலிதா கூட இந்த கட்சியை அழிக்கிறதுக்கு மிகவும் பாடுபட்டாங்க, முடியாம போச்சு. ஆனா இன்னைக்கு போய் நம்ம திமுகவிலே மறுபடியும் சேர்ந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடணும், வேண்டானா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி கோச்சுக்கிட்டார், ஒத்து வரல. இப்போ நான் முதலமைச்சர் ஆகிறத நீங்க விரும்பலையா அப்படிங்கிற மாதிரி அவரெல்லாம் பேசியிருக்காரு. ஓகே. அடுத்துதான் பாத்தீங்கன்னா பேசியிருக்கதா சொல்றாங்க, நம்மளுக்கு நேர்ல பார்த்தோமா அவங்க சொல்றதுதான். அப்புறம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி, ஓகே, இதுதான் நீங்க ஒத்து வரல, ஓகேன்னு சொல்லிட்டு திமுக இன்னொரு ஐடியா சொல்லியிருக்கு. அது என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் முதலமைச்சர் வேண்டாம், நானும் முதலமைச்சர் வேண்டாம், நமக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதியாளர் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிடலாம்.
அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு நீங்களும் வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க அவருக்கு, நாங்களும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், பொதுப்படையா நாள் அவர் இருந்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியாவுக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் முதலமைச்சர்னு சொன்னா நாளைக்கு ரெக்கார்ட்ல என்ன வரும் தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் முதலமைச்சர் அப்படின்னு தான் வருமா தவிர அதிமுகவுக்கு அங்க எங்கேயும் பேர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்ததான் 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவன் டெலீட் பண்ணி விட்டாங்க. அந்த பக்கத்துல அவனுடைய சப்ஜெக்ட் எடுக்கல. 3வது விஷயம், இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் தரமான சம்பவம். என்னன்னா, தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லை, 107 தான் இருக்கு. சரிண்ணா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தலைவரை நம்ம ஒன்றும் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த 47 பேர் வந்தா மீதி வந்தா வராங்க, வராட்டி போறாங்க, அதை பத்தி டோன்ட் கேர். இப்போ இருக்கக்கூடிய அந்த 47 பேரையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம போய் அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம். நம்ம நிர்வாகிகள் எல்லாம் எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணாங்க. பண்ணின உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அவங்க கேட்கிற ஒரே டிமாண்ட் என்ன தெரியுமா? தாவேகாவில இருந்து நீங்க பிஜேபி விட்டு வாங்க, நாங்க உங்களை சேர்த்திக்கிறோம், எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தாவேகா. இவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, கூட்டணி தர்மத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது, நான் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, பிஜேபி விட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட் அண்ட் ரைட்டா நின்றதுனால தாவேக்கனுடைய ஆதரவு முழுக்க முழுக்க திமுக பக்கமே நம்ம எடுத்துக்கலாம் ஆளுங்களை, இந்த பக்கம் இருந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அவங்க வேற டிபார்ட்மெண்ட் போய் முதலமைச்சரே ஆகிட்டாங்க. இந்த பக்கம் என்னாச்சுன்னு பாத்தீங்களா, முழுக்க முழுக்க அதிருப்தி ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த கூட்டணி 2ஆக உடைந்தது. என்ன நாங்க எதை சொன்னாலும் ஒத்துக்கலைன்னா நாங்க என்னத்தான் பண்றது? நாங்க நிர்வாகிகள் எதுக்கு இருக்கிறோம்? நாங்களும் எம்எல்ஏக்கு தான், எங்க குரலும் ஒழிக்கணும் இல்ல. இது நீங்க ஆரம்பிச்ச கட்சி கிடையாது, இது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருந்தா நாங்க கேட்டிருப்போம். அடுத்து ஜெயலலிதா அம்மா இந்த கட்சி கட்டிக்காவத்தாங்க, அவங்க சொல்லியிருந்தா நாங்க ஏத்திருப்போம். நீங்க எங்களை மாதிரி நீங்களும் ஒரு எம்எல்ஏ தான், எம்எல்ஏவா இருந்துதான் அமைச்சராகி அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படிங்கறதா இவங்க 2 பேர்த்தோடைய கருத்தும். எஸ்பி வேலுமணி அவர்களும், விஜயபாஸ்கர் அண்ட் சிவி சண்முகம் இவங்களுடைய டீமுடைய மொத்த விஷயமே அவ்வளவுதான். ஆனா இருந்தாலும் இப்ப இன்னொரு விஷயம் நடக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது பாத்தீங்கன்னா இதுவரையிலும் எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு பின்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, 200க்கு 200, 230க்கு 240 இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த காலகட்டங்கள்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தேமுதிகவை சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கும் இவர் ஒத்து வரல. அது 1/2% கட்சிப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிட்டார். புதிய தமிழகம் கிருஷ்ணமூர்த்தி சேர்த்துக்கலான் இருக்கிறாங்க. அதெல்லாம் செட்டே ஆகாது, அதெல்லாம் சும்மா ஒரு வேஸ்ட் அந்த கட்சியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தரக்குறைவா பேசியிருக்காரு. அந்த வீடியோக்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அவரும் பேசுனது, அவர் இந்த மாதிரி அமைச்சர் பதவி கேட்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் நிறைய பேசினாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக மொத்தம் இவங்க வர்ற கட்சிகளை பூராத்தையும் இவர் வேண்டாம் 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 வேண்டான்னு முடிக்கிட்டார். நான் ஜெயிச்சிருவேன், நான் பாத்துக்கிறேன், எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரலும் கையை தூக்கிட்டு இன்னைக்கு தோந்த உடனே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது பெரும் வெற்றி, நம்ம தொடர்ந்து போராடுவோம்னா நான் என்ன சொல்ல வரேன், ஏன் இப்படி பண்றீங்க? வர்ற கட்சிகளையும் சேர்த்துக்கல, இந்த பக்கம் நாங்க சொன்ன சஜஷனும் நீங்க ஏத்துக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சரா இருக்குன்னு மட்டும்தான் நினைக்கிறார தவிர அதுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சாதானே பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப மாவட்ட செயலாளர்கள் எங்களை எல்லாம் பொறுப்புல இருந்து நீக்கிட்டு புதிய மாவட்ட செயலாளர் 26 பேரை போட்டிருக்காரு. இன்னைக்கு 26 பேர் போட்டாலும் கூட அது மீதி இருக்கக்கூடிய அவங்க கையெழுத்து போட்டா அது செல்லாது. நாளைக்கு நாங்க கையெழுத்து போட்டாதான் அது செல்லும். அவங்க கையெழுத்து போட்டா தேர்தல் ஆணையம் ஏத்துக்காது, இந்த கவர்மெண்ட் ஏத்துக்காது. எதே நாங்க கையெழுத்து போட்டாதான் ஏத்துக்கோ, ஏன்னா நாங்க ஜெயிச்சு வந்தவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சிவி சண்முகம் பேசியிருக்காங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, எங்களுக்கு அதிமுகவில் உடன்பாடு உண்டு. நாங்க என்னைக்குமே எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர், அது எந்த மாற்று கருத்தும் நம்மளுக்கு கிடையாது. இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் பொதுக்கூட்டம் நடந்துச்சு பாத்தீங்களா, அது போல அனைத்து கட்சி பொதுக்கூட்டம், அது அதிமுகவோட பொதுக்கூட்டம் நடத்துங்க, எல்லாரும் கலந்துக்கலாம். டோட்டல் ஆளுங்க எல்லாம் அதிமுக நண்டு சிண்டு எல்லாம் கலந்துக்கலாம். யாராவது பொறுப்பில் இருக்கிறாங்களோ டோட்டலா கலந்துக்கலாம். எல்லாரும் கலந்து உக்காந்து பேசலாம். உக்காந்து பேசி இன்னைக்கு சொல்றாரு, அதாவது பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கட்சியில இருந்து வெளியே போனவங்க துரோகிகளா இருந்தாலும் பரவாயில்ல,
தாயன்போட தாயுள்ளத்தோட அதிமுக ஏத்துக்குங்கிறாரு. இதே பதில வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்து எல்லாரும் கூட்டணி அமைச்சு சூப்பரா பண்ணிக்கலாமே. ஓபிஎஸ் அவர்கள் வந்து எனக்கு பதவியே வேண்டாம், எனக்கு உறுப்பினரா வச்சிருங்கன்னு சொல்லி கேட்டாரு. ஆனா அன்னைக்கு அவர் தூக்கி எறிஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவர் ஒரு எம்எல்ஏவா இருக்கார். நான் என்ன சொல்ல வரேன், ஏன் அப்படி பண்றீங்க? நம்மளுக்கு எதுக்கு அப்படி ஒரு ஈகோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாவட்ட செயலாளர் மொத்த செயலாளர் கூட்டத்தையும் கூட்டுங்க, எல்லாத்தையும் கட்சியில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டுங்க, கூட்டி எல்லாத்தையும் வந்து பிரிஞ்சு போனவங்களை எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. பிரிஞ்சு போனவங்கன்னா யார் யாரை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மையார் சசிகலா அவங்கள சொல்றாங்க, ஓபிஎஸ் அவர்களை சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இப்போ வந்து டிடிவி தினகரன் சேர்ந்துட்டாரு, ஓபிஎஸ் அவர்கள் 1, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மா 2, திவாகரா அவரு 3, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே அதிமுக பயணிச்ச எல்லாருமே வந்து ஒன்று சேருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். நீங்களே கூட பொதுச் செயலாளர் இருங்க, ஆனா அதிமுக பிரியறதை எங்களால பார்க்க முடியல. ஆனா நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நாங்க மாற்று கருத்தா வேற ஏதாவது கருத்து வைக்கிறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல சிவி சண்முகம் அவர்கள் நேற்றைய பேட்டியில அவ்வளவு ஒரு தெளிவா இந்த மாதிரிதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டார். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று நடத்தின அந்த மாவட்ட செயலாளர் பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்லிக்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாமே இனிமேல் ஒற்றுமையா செயல்படுவோம், இதுவரை நடந்தது மனக்கசப்பை எல்லாத்தையும் கழிஞ்சிருங்க, இனிமேல் வந்து இனிப்பான ஒரு செய்தியா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும், பிரிஞ்சு போனவங்க எல்லாம் துரோகிகளா இருந்தாலும் எதிரிகளா இருந்தாலும் தாயுள்ளத்தோட நம்ம ஏத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, இந்த கட்சி அழியறதை என்னால பார்க்க முடியாது, அதனால நம்ம எல்லாரும் ஒற்றுமையா செயல்படலாம்னு சொல்லிட்டு நேற்றைய தினத்துல ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு. சோ இந்த முடிவு எஸ்பி வேலுமணி அவர்களையும் சிவி சண்முகம் அவர்களையும் ஒன்று சேர்த்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கேள்விக்குறிதான். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க முழுக்க இவங்க ஐடியா பூராமே தாவேகா பக்கம் தான் இருக்கு. யாரு இந்த டீம் சிவி சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களோட டீமினுடைய மைண்ட் பூரா தாவேகா பக்கம் தான் இருக்க தவிர இந்த அதிமுக பக்கம் கொஞ்சம் தான் இருக்கு. அதாவது 140% வந்து அதிமுக பக்கம் இருக்கு, 60% தாவேகா பக்கம் இருக்கு. ஒருவேளை சப்போஸ் வந்து தாவேகாவில இருந்து அமைச்சர் பதவி கொடுக்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டாங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த 4 கட்சிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், இந்த 4 கட்சியும் வெளியேறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேல் விஜயனை அசைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அந்த மாதிரி ஒன்று நீங்கள் போகிறதுனா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் ஆள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நிலைப்பாடு நடந்துட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் விஜயன் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டார். இவங்களே கலைஞ்சு போனாதான் உண்டா தவிர விஜயன் ஒரு நாளும் நீங்கள் போங்க அப்படிங்கிற வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரவே வராது. இவங்க வேணா கோவிச்சுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எதையுமே யோசிச்சு செயல்திறனோடு செய்யக்கூடிய ஆள் தான் விஜய். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம 1000 வாட்டி பேசினாலும் அது ஒரே விஷயம்தான். ஆனா விஜயன் வந்து எந்த விஷயத்தையும் பேசவும் மாட்டார், எதுவும் செய்யவும் மாட்டார். ஆனா அவர் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் கரெக்டா இருக்கும், தரமானதா இருக்கும். கண்டிப்பா அதிமுக இணைஞ்சு பயணிக்கிறத நம்மளும் விரும்புவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.